பேரப்பிள்ள உனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கோம். சுத்துப்பட்டி 18 கிராமங்க வந்திருக்கோம். நீங்க ஜெயிச்சா நாங்க அத்தனை பேரும் ஜெயிச்ச மாதிரி. இந்த மீசையில இருக்கிறது வெறும் முடியல, ஒவ்வொரு தமிழோட மானம். பேரப்புள்ள அவன் நெத்திய குத்தி கிழிச்சிரு. சார், நாங்க அவனை அரெஸ்ட் பண்றோம். நோ, போலீஸ்னா ஒழுக்கம், நேர்மை. இப்போ என்ன சொல்ற? என் உடம்புல ஓடுறதும் நல்ல ரத்தம் தான். எல்லா கேஸையும் வாபஸ் வாங்க. டிஸ்பர்ஸ். டேய், தோத்துட்டு வந்து படுத்திருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, இப்படி வாங்க. அவனே அடிபட்டு கிடக்குறான். பிள்ளைய பார்க்க வந்தா பொறுப்பான அப்பா வாங்க. போலீஸ்காரரா வராதீங்க. இல்ல இவன். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ப்ளீஸ் கோ அவுட். எப்படி பார்க்கு? சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். டேக் ரெஸ்ட், ஓகே? ஆஃப்டர் 1 வீக் நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோ. நெத்தியில் அடிபட்டு தோத்துட்டான்னு கண்கலங்கி நிற்கிறியா ஐஜி? டிஎஸ்பி அசோக் பாண்டியன் உன் பிள்ளை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. ஹலோ, யாரு? என்ன சேதுராமன், சந்தேகமா இருக்கா? டாய், யாரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தொலைச்சிடுவேன். ஏய், மிரட்டாத. போய் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஹலோ ஹலோ, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, யாரோ ராஸ்கல் அசோக் நம்ம பிள்ளை இல்லைங்கிறான். நம்பலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றான்.
நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அசோக் நம்ம பிள்ளை தான். வாழ்க்கையில சந்தேகம்னு வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சாதாரண ஒரு மொட்டை கடுதாசி தான். வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். Don't worry. எப்படி? Yes, as per the DNA report, DSP Ashok Pandian is not your son. உங்க புள்ள இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படினா ஏன் பிள்ளைங்க எங்க இருக்கா புள்ள? சொல்லுங்க. ஐயோ. ஹலோ. இப்ப நம்புறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, என் புள்ள எங்க இருக்கா? எரியுதா? உன் பொண்டாட்டி துடிக்கிறாள்ல? யாருங்க அவன்? இதே மாதிரி தான் நானும் துடிச்சேன். சிலம்ப போட்டில ஜெயிச்சானே அவன் தான் உன் புள்ள, முத்துராமலிங்கம். என்னங்க சொல்ற? யாருங்க போன்ல? என் பையன் எங்க இருக்கா? சொல்லுங்க. எங்க முத்துராமலிங்கத்தை மூக்கையா தேவரையும் பொய் கேஸ் போட்டு பிடிக்கலாம்னு வந்திருக்கீங்களா? பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, போட்டியில இருந்து போலீஸ் வாபஸ் வாங்கிருச்சுல, பிறகு என்ன வேலைங்க? நீங்க மூக்கைய தேவர் மேலயும் முத்துராமலிங்கத்து மேலயும் வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியுது. ஆனா நான் இங்க வந்திருக்கிறது தனிப்பட்ட விஷயம். ஒண்ணு வழிய விடுங்க, இல்ல மூக்கையா தேவர் கிட்ட ஐஜி சேதுராமன் வந்திருக்கேன்னு சொல்லி அவரை வர சொல்லுங்க. வர சொல்லுதான். ஆனா எதா இருந்தாலும் இந்த ஊர் முன்னாடி தான் பேசணும். சரி, கூட்டிட்டு வரேன். மர்மோனே மாமா, 24 வருஷத்துக்கு முன்னாடி சிவலப்பேரி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சேதுராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கிறேன் மாமா. ஐயா, ஐஜி சேதுராமன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காப்ல. இது நெருங்கி வந்துருச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ என் நாச்சியாருக்கு தெரிஞ்சிடும் போல இருக்கு. அப்போ நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முத்துராமலிங்கம் உங்க புள்ள இல்ல. அவன் என் புள்ள. என் புள்ள முத்துராமலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? எனக்கு முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு தலையில கல்லு போட்ட மாதிரி சொல்றாங்களே. என்னங்க ஒன்னும் பேசாம இருக்கிறிய? இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கேட்கறல்ல, இவங்க எல்லாம் யாருங்க? ஐயா, நாங்க தான் முத்துராமலிங்கத்தை பெத்தவங்கிற உண்மையே இப்பதான் எங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு உண்மையும் உங்களுக்கு தெரியாது. நாங்க மகனா நினைச்ச அசோக் பாண்டியன் தான் உங்களுடைய உண்மையான மகன். இதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன். முத்துராமலிங்கம் ஏன் புள்ள? அவனை பெற்று வளர்த்து 24 வருஷம் பாசத்தை வச்சு இந்த தாய் நான் தான். ஏமா நீயும் ஒரு தாய் தானே? ஏதோ பொம்மை கடையில பொம்மை கேட்கிற மாதிரி கேட்கறிய. நீங்க நினைக்கிற மாதிரி முத்துராமலிங்கம் ஒன்னும் பொம்மை இல்ல தாயே. ஏன்
இல்ல நாச்சியா, முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்ல. முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன், நீ நொஞ்சிக்குழிலேயே போட்டு புதைச்சி வச்சிருந்த. நம்ம பிள்ளைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஐயனார வேண்டிக்கிட்டு அதுவா நேரா தேடி வந்துருச்சு. நாச்சியா தேடி வந்துருச்சு. ஊருக்கே நியாயம் சொல்றேன். என்ன பண்ணுவோம் சொல்லு, என்ன பண்ணுவோம் சொல்லு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராமையா என் மேல வச்சிருந்த தீராத பழி உணர்ச்சி தான் சார்.